என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா காட்டா இருக்குன்னு சொல்லலாம். வீட்லயே வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து சேல் பண்றீங்க. வெஜ் ரோல், சமோசா ரோல், பன்னீர் ரோல் 3 இருக்கு. அப்படி என்ன இந்த கடையில வந்து வித்தியாசமா நீங்க கொடுக்குறீங்க? சளிக்கு கோல்டு ரொம்ப நல்லது. ரோல்ஸ் வந்து எதுவுமே வந்து ஃப்ரோசன் இல்ல, இது வந்து ராவா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு எந்த இடத்துல வந்திருக்குன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஷாப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே குவார்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல், அதாவது லோக்கோக்கும் விழுவாக்கத்துக்கும் வந்து 2 ரோடு வந்து பிரியும். அதுல வந்து லோக்கோ அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சூப் ஷாப் ஒன்று இருக்கு, மித்ரா சூப் ஷாப்னு சொல்லிட்டு. கடைக்கு வந்து எந்த பேனரும் எதுவுமே இருக்காது. இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா மூலிகை சூப் ஒன்று ஸ்பெஷலா பண்றாங்க. அதே மாதிரி வாழைத்தண்டு சூப்பு, இன்னொரு சூப் ஒன்று சொன்னாரு அண்ணன். நம்ம கொஞ்சம் வேலையா இருக்காங்க, அது வேலையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவரே வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு என்னென்னு சொல்லிட்டு. ஸோ கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன ஜங்ஷனு. அதே நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டோருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரைட் ஏரியா பாத்தீங்களா, அந்த இடம் தான் கடை. ஸோ நீங்க அந்த ஜாயிண்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, ஐநாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸ், அந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த கடை வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். லோக்கல் இருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும், ஜாயிண்ட் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். இதுதான் அந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன். நான் லொகேஷன்ல உங்களுக்கு வந்து பின் பண்றேன். ஸோ நான் வந்து 2 ஐட்டம் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். 4 விதமான சூப் வந்து இருக்கு. அதே மாதிரி ரோல் பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான ரோல் வந்து இருக்கு. நான் வந்து வெஜ் ரோல் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பன்னீர் இருக்கு. ஸோ சமோசா ரோல்னு ஒன்று இருக்கு, அது 2மே காலி ஆயிடுச்சு. சூப் வந்து மூலிகை சூப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பெப்பர் எதுவுமே அவ்வளோ போடல, நான் பெப்பர் போடாம தான் கேட்டேன். இருந்தாலுமே வந்து சூப்பு காட்டா தான் இருக்கு. என்ன இதுல போட்டாங்கன்னா ஒரு 3 கிழங்கு வந்து சொன்னார். நான் அவர்கிட்ட பேசும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது எனக்கு வாயில நுழையில என்ன கிழங்குன்ட்டு. முன்னாடியே அந்த எப்படி சொல்றது, வீட்டில் அந்த இஞ்சி பூண்டு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டு பண்ணால் அப்படி இருக்கும். நான் என்ன என் புரிதலுக்காக சொல்கிறேன். சூப் வந்து காட்டாவே இருக்கு. சில பேர் சூப் பண்ணிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நிறைய இடத்துல வந்து கலக்கி வைப்பாங்க, அது மாதிரி இல்லை. நம்ம வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்குடா. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். வெஜ் ரோல் கொடுத்துருக்காரு. வெஜ் ரோலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாஸு, புதினா சட்னி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வெஜ் ரோல், சமோசா ரோல், பன்னீர் ரோல் 3 இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல் தான் இருக்கு. கிறிஸ்பியாக இருக்கு. நம்ம நான் சாப்பிடல, தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். பன்னீர் சாப்பிட்ருக்கேன். காயெல்லாம் நல்லா உள்ள நல்லா வெந்திருக்கு. அதனால அந்த கிறிஸ்பினஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சாஸ்ல சாப்பிட்டேன், புதினால வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. பன்னீர்ல நான் என்ன சாப்பிட்டேனோ உள்ள அந்த பன்னீர் மட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், மற்றபடி வந்து அது மாதிரி இல்லை. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றதுக்கு வெஜ் லவர்லாம் சாப்பிட்ருக்கு எனக்கு தெரியல. நான் சிக்கன் சாப்பிட்டா பழக்கம், நல்லாவே இருக்கு. நான் ரெகுலராக போயிட்டு வர இடம் திடீர்னு ஒரு 3 நாளாக பார்த்தேன் கடை வந்து புதுசாக இருக்கு, என்ன கடை பார்க்கலாம்னா டைம் இல்லை. ஸோ திடீர்னு இன்னைக்கு எடுக்கணும்னு வரல, இந்த வழியாக வரும்போது பார்த்தோம். செம்ம கூட்டம். நான் வரும்போது கடையை சுற்றி 20-25 பேர் இருந்தாங்க. நான் ஒரு 1/2 an hour நின்றுட்டு தான் என்னன்னே பார்த்தா ஸோ இது மாதிரி இருக்கு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த அண்ணாவுக்கு வந்து வீட்டில் வந்து அக்கா சமைச்சு தராங்க, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சு தராங்க. அண்ணா வந்து ஈவினிங் டைமில் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அவங்க ஸ்டார்ட் அப் தான். ஸோ நம்ம எங்கெங்கேயோ சாப்பிட்றோம், இது மாதிரி ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர், நிறைய பேர் சூப்புன்ற இந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சு அது மாதிரி தான் குடிப்பீங்க. இது வந்து ராவா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. ஐநாவரம், நானும் ஐநாவரம் தான். ஸோ இந்த சரௌண்டிங்ல ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பீங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல விஷயம், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக வந்து வெஜ்ல நாலேஜே சாப்பிட மாட்டேன்னு சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கு. நான் அவர்கிட்ட பேசும்போது ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ணா வணக்கம். நான் உங்க பேர் பிந்து சாரதி. என் நேம் சாரதி. எங்க நேட்டிவ் எங்க? நீங்க இங்கே சென்னை தான். சென்னை தான். இது போகும்போது அந்த சைட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன் கடையில வந்து ஜே கூட்டம் இருக்கு. அப்படி என்ன இந்த கடையில வந்து வித்தியாசமா நீங்க கொடுக்குறீங்க? ஒரு வெஜிடபிள் சூப்பு ஹோம்மேடு, எல்லாமே வெளியேந்து எதுவும் வாங்கி கலக்கிறது கிடையாது. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால கொடுக்குற நல்ல பொருள் வீட்லயே வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து சேல் பண்றீங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? ஒரு 13 வகையான சூப் இருக்கும். ஓகே, 13 வகையான சூப் இருக்கு. நான் 4 வகைன்னு சொன்ன தப்பு, அது 13 வகையான சூப் இருக்கு. மூலிகை பண்றோம், வாழைத்தண்டு, ஓகே, முடக்கத்தான், தூதுவளை, வெஜிடபிள் காய்கறி அது பண்றோம். மிருதானியான ஒரு ஐட்டம் வரும், அது கொஞ்சம் ஸ்பெஷல். அது மிருதானியம் என்னன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தனியா திப்ளி கருவேப்பிலை ஒரு 10 ஐட்டம் வரும். அது ஓகே. சளிக்கு கோல்டு ரொம்ப நல்லது. அது இந்த மாதிரி ஒரு 13 ஐட்டம் வெரைட்டிஸ் வரும்.
அது 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 7:30க்குலாம் முடிஞ்சிடும். அதாவது டைம் வந்து சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து 5 o'clock 7:30க்கு வந்து க்ளோஸ். 7:30 8 o'clockலாம் முடிஞ்சிடும். ஸோ சூப் தவிர்த்து நம்ம கிட்ட என்ன வெஜ் ரோல் கூட, பன்னீர் ரோல் கூட, சமோசா கூட, சாண்ட்விச் கூட. ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன ப்ரைஸ் வேணாம்? வெஜ் ரோல் வந்து 2 பீஸ் 30 rupees வரும். ஹோம்மேட் தான். அதுவும் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீடு தான். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அடுத்த நாள் சரி பண்ணிக்குவோம். சாப்பிட்டு எப்படி இந்த வெஜ் ரோல்? நல்லாவே இருந்துச்சு. அதான் 2வது வாட்டியும் உங்ககிட்ட நான் கேட்டேன். ஸோ அந்த ரோல்ஸ் வந்து எதுவுமே வந்து ஃப்ரோசன் இல்லை. ஸோ டெய்லி வந்து ரெடி பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சரௌண்டிங், அதாவது பெரம்பூர், ஐராவரம், லீவாக்கம், இந்த சரௌண்டிங்லாம் இருந்தீங்கன்னா ஸோ ஒரு வரப்பிரசாதம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம் சொல்லப்படும். ஏன் சொல்றேன்னா ஃப்ரோசன் நிறைய இடத்துல வந்து ஃப்ரோசன் தான் இருக்கு. அதே மாதிரி மூலிகை சூப், இது மாதிரி இத்தனை 13 ஐட்டம் வந்து சூப் வச்சிருக்காங்க. வெஜ்ஜிலேயே வச்சிருக்காங்க. நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிட தெரியும் உங்களுக்கு. ஸோ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த கடை வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம சாட் ஐட்டம்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோம் இல்லையா, எல்லாமே ஃப்ரோசன் தான். ஸோ இங்கே வந்து க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் பண்ணுறாங்க. டே டு டே வந்து வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதுதான் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. டைமிங் வந்து ஒரு 5 to 7 வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ் வந்து காலி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. 9176993928. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ யாராச்சும் லேட்டாக ஒரு 7 o'clock மேலே வர மாதிரி இருந்தால் ஒன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்குதான்னு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா கடை வந்து ரஷ்ஷாக இருக்குது. என்ன டைமில் எது காலி ஆகும்னு சொல்ல முடியும். சில நேரத்தில் வந்து 6:30 இப்போ அவங்க வந்து 5 o'clock போடுறாங்க. 7 o'clock 6:30 கூட காலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக வர ஒரு 7:30 அது மாதிரி வரீங்கன்னா, ஒரு டவுட்டில் இருந்தீங்கன்னா நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லொக்கேஷனும் நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு வர மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம். நன்றி.